Hi friends, this is Vinod Raj. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீடியோல Azureல இருக்கிற ஒரு virtual machine உடைய OS disk or data disk எப்படி நம்ம வந்து encrypt பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். By default நமக்கு என்ன பாத்தீங்கன்னா OS diskக்கும் data diskக்கும் பாத்தீங்கன்னா SSE with PMK ல இருக்கும். So SSE னா என்னன்னா Server-Side Encryption with Platform Managed Key ஆயிருக்கும். அதே போல data disk server-side encryption with platform managed key தான் default இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா அந்த OS disk or data disk வந்து நம்ம customer managed key ஆ மாத்த போறோம். SSE with CMK ஆ மாத்த போறோம். அதுக்கான விஷயங்கள் நம்ம என்னென்ன பண்ணனும்னா first we have to create key vault. ஓகேவா? once key vault create பண்ணிட்ட அப்புறமா நம்ம வந்து key create பண்ணனும். So and then we have to create disk encryption set. இது கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா நம்ம வந்து ஒரு ரோல் வந்து அசைன்மென்ட் பண்ணனும். என்னவா அசைன் பண்ணனும்னா கீ வால்ட் ரீடரை அசைன்மென்ட் பண்ணனும். ஓகேவா? and then நமக்கு OS disk நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணனும்னா OS disk நம்ம என்கிரிப்ட் பண்ணனும். நம்ம என்ன பண்ணனும்னா மெஷினை வந்து ஸ்டாப் பண்ணனும். ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்மளால இங்க என்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். as usual data diskக்கும் அதே மாதிரி தான். data disk என்ன பண்ணலாம் நம்ம அன்அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். So இத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். Let us see. So first we have to create key vault. So இங்க போய்ட்டு key vault னு கொடுங்க. key vault search பண்ணினா உங்களுக்கு key vault வரும். So key vault, create key vault. So we have to choose the resource group. So already I have created cloudy ops resource group. I am selecting that one and then give the key vault name. So I am giving Vinod Vault. Okay, so I am going to choose the region. Region வந்து பாத்தீங்கன்னா நான் Central India choose பண்றேன். Okay, and then pricing tier வந்து default standardly வர்றேன். இங்க retention period பாத்தீங்கன்னா 7 days கொடுக்கிறேன். and then purge protection வந்து enable பண்ணிக்கிறேன். next இங்க vault access policy கொடுத்துட்டு கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணனும்னா இந்த யூசருக்கு configuration change பண்ணனும். editல போய்ட்டு இங்க key permission, secret permission, certificate permission இருக்கும். இங்க கீழ வந்தீங்கன்னா cryptographic operationல select all கொடுத்துக்கங்க. சோ இதல பார்த்தீனா இத கொடுத்தீங்கன்னா உங்க decrypt பண்ண முடியும், encrypt, unwrap key, wrap key, verify எல்லாமே பண்ண முடியும். சோ இத கொடுத்துட்டு next கொடுங்க and then save. okay, and then review and create. So create it. It takes some time. Let us wait. Okay, deployment வந்து succeed ஆயிடுச்சு. So click on go to resource. நமக்கு இப்போ வந்து key vault வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். So அந்த key vaultல நம்ம வந்து key கிரியேட் பண்ணனும். So இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் கீழ keys னு இருக்கு. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல generate import னு இருக்கு. இங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு key vaultக்கு keyக்கு நேம் கொடுங்க. so keyக்கு நேம் I am giving Vinod key. so default as it is என்ன இருக்கோ அத நான் அப்படியே வந்து லீவ் பண்றேன். yes, create. so நம்ம என்ன பண்ணிருக்கோம் இப்போ key vault create பண்ணிருக்கோம். அப்புறம் key வந்து create பண்ணிருக்கோம். so then we have to go to creation of disk encryption set. so இப்போ வந்து disk encryption set வந்து நம்ம create பண்ணலாம். so இங்க போய்ட்டு disk encryption set ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. yes,
create disk encryption set, click the resource group, give the disk encryption name. I am giving Vinod DS CMK. Okay, and then select a key vault. So Vinod vault I am selecting. நம்மளுக்கு ஏன் இந்த எரர் வருதுன்னா நம்ம வந்து ரோல் வந்து அசைன்மெண்ட் பண்ணல. ஸோ வால்ட் ரீடர்ன்ற ஒரு ரோல் வந்து நம்ம அசைன்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோல் அசைன்மெண்ட் பண்ணணும். தென் ஒன்லி we have to create disk encryption set. இப்போ அகெயின் வந்து நீங்கள் கீ வால்ட்டுக்கு வாங்க. கீ வால்ட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல access control IAM இருக்கு, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொவைட் IAM ரோல் அசைன்மெண்ட் as key vault reader. ஸோ இதை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் டிஸ்க் என்கிரிப்ஷன் செட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரோல் வந்து நம்ம அசைன்மெண்ட் பண்ணலாம். add ரோல் அசைன்மெண்ட், சர்ச் பண்ணுங்கள். கீ வால்ட் ரீடர்னு ஒரு ரோல் இருக்கும். Key vault reader, yes, select on this and then next. So we have to choose the members, select the members. So this is the name Vinod Raj Kestner irukku. So idu select பண்ணிக்கங்க. Select and then review and assign. இப்போ நம்மளுக்கு வந்து ரோல் வந்து ஆட் ஆகிடுச்சு. now we could able to create the disk encryption set. Let us create now. Disk encryption set, create disk encryption set, selecting the resource group. I'm providing the name Vinod disk encryption set -CMK. I'm choosing the region Central India. Now if I select, now it is showing key Vinod key. Select the key and then select the version also by default. Next, create. Deployment succeed ஆயிடுச்சு. Deployment succeeded. Go to resource. Yes, disk encryption set create பண்ணியாச்சு. create பண்ணிட்ட அப்புறம் அந்த ரிசோர்ஸ் குள்ள போனீங்கன்னா to associate a disk image or snapshot with this disk encryption set you must grant permission to the key vault. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த கிராண்ட் பர்மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ கொடுத்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி கிராண்டட் பர்மிஷன். நவ் we could change the SSE with PMK to SSE with CMK. Let us go to virtual machine. நான் இப்போ virtual machineக்கு போயிருக்கேன். ஸோ virtual machine உள்ள டிஸ்க் உள்ள வாங்க. டிஸ்கில் பார்த்தீங்கன்னா OS டிஸ்க் இருக்குது பாருங்கள். இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா என்கிரிப்ஷன் டைப் பார்த்தோன்னா SSE with PMKல தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து SSE with CMK சேஞ்ச் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம வந்து கீ வால்ட் க்ரியேட் பண்ணோம், கீ க்ரியேட் பண்ணோம், அண்ட் தென் டிஸ்க் என்கிரிப்ஷன் செட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரோல் அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இங்கேயும் பாருங்கள் டேட்டா டிஸ்க்குக்கும் SSE with PMK தான் இருக்குது. இதை SSE with CMK தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா we have to unallocate the data disk. ஸோ டேட்டா டிஸ்க் வந்து அன்அலோகேட் பண்ணணும். ஸோ அன்அலோகேட் எப்படி பண்ணுறதுனா நீங்கள் இங்கே ரைட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே டிட்டாச்னு இருக்கும். ஸோ டிட்டாச் கொடுங்க. அப்ளை. இட் டேக் சம் டைம். ஸோ அப்டேட் ஆகிட்டுருக்கு விர்ச்சுவல் மிஷினுக்கு. இது டிட்டாச் ஆகிட்ட அப்புறமா நம்ம ஈஸியாக வந்து
SSE with CMK நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்கிரிப்ஷனை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. ஸோ நவ் go to disk. ஸோ டிஸ்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டா டிஸ்க், இதை தான் நம்ம டிட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப் VM டேட்டா டிஸ்க் 0ன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா டிஸ்கோடைய ஓவர் உங்களுக்கு ஷோ பண்ணும். இதோடைய டேட்டா டிஸ்கோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4GB. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்அட்டாச்சாக இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கீழே என்கிரிப்ஷன் இருக்கும். இந்த என்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த டிஸ்க் என்கிரிப்ஷன் செட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. Successfully updated disk. Now our data disk has been changed to SSE with PMK to SSE with CMK. Let us check it once again. So நான் disk உள்ள போகிறேன். ஸோ data disk. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்கிரிப்ஷன் என்ன இருந்துச்சுன்னா, ஸோ ஓவர்வியூல செக் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா என்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு SSE வித் PMK இருந்துச்சு. இப்போ பாருங்கள் என்கிரிப்ஷன் டைப் கஸ்டமர் மேனேஜ்ட் கீ, நான் க்ரியேட் பண்ண கீ வந்து இங்கே இருக்குது. ஸோ வினோத் DSCMK. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா CMKவா சேஞ்ச் ஆகிருக்கு. SSE வித் CMK சேஞ்ச் ஆகிருக்கு டேட்டா டிஸ்க். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மிஷினை அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் I am going to virtual machine. So app VMல disk போங்க. disk போயிட்டு இப்போ நம்ம வந்து OS disk சேஞ்ச் பண்ணல, OS disk நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து SSE வித் டேட்டா டிஸ்க் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா create and attach இருக்குது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஸ்க் வந்து நம்ம டிட்டாச் பண்ணி நம்ம வந்து டேட்டா என்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அட்டாச் எக்ஸிஸ்டிங் டிஸ்க். ஸோ இங்கே டிஸ்க் நேம் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆப் VM டேட்டா டிஸ்க் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறது இப்போ ஷோ பண்ணுதுங்க, SSE வித் CMKன்னு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் சேஞ்ச் SSE வித் PMK டு SSE வித் CMK. ஸோ டேட்டா டிஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ஹோஸ்ட் கேட்சிங்க நன்னே கொடுத்துங்க. ஸோ அப்ளை. சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுக்கு வந்து VMக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா OS டிஸ்க்கை அதே போல் நம்ம எப்படி இங்கே SSE வித் CMK சேஞ்ச் பண்ணுமோ அதே போல் OS டிஸ்க்கை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் SSE வித் CMKவா. ஸோ நம்ம வந்து டிரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. we have to, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸ்டாப் த VMஐ ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து OS டிஸ்க்கை வந்து என்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு we have to stop the VM. So go to virtual machine, stop the VM. So VM is under stopping state. Once it is completed, we will do it SSE with the CMK. Now my VM has stopped. Yes, successfully stopped the virtual machine. Now let us change the OS disk into SSE with CMK. ஸோ என்கிரிப்ஷன் டைப் பாருங்கள் SSE with PMK இருக்குது. நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் ஆன் திஸ் டிஸ்க். என்கிரிப்ஷன் பாருங்கள் இப்போ PMK தான் இருக்குது, பிளாட்ஃபார்ம் மேனேஜ்ட் கீவாக தான் இருக்குது. கிளிக் ஆன் என்கிரிப்ஷன். ஸோ செலக்ட் த disk encryption set which we created. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஸோ நம்ம OS டிஸ்க்கு சரி நம்ம டேட்டா டிஸ்க்கும் சரி, டேட்டா டிஸ்க் நம்ம டிட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணோம். OS டிஸ்க்கை வந்து நம்ம OS டிஸ்க்கு சேஞ்ச் பண்ணால் நம்ம VM வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இட் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் தி டிஸ்க்.
now we can see the overview. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இங்கே பிளாட்ஃபார்ம் மேனேஜ்ட் கீன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு, கஸ்டமர் மேனேஜ்ட் கீன்னு. ஸோ என்கிரிப்ஷன் கீ நான் க்ரியேட் பண்ணது இங்கே ஷோ ஆஃப் பண்ணுறது பாருங்கள், வினோத் DSCMK. ஸோ திஸ் இஸ் த வே we can do SSE with PMK to SSE with CMK to the OS disk and data disk. ஸோ நான் இப்போ மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த என்கிரிப்ஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டவுன் டைம் தேவை. ஸோ மிஷினை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு மட்டும் தான் நம்மளால் வந்து SSE வித் PMK to SSE with CMK சேஞ்ச் பண்ண முடியும். Yes, now my machine has been started. Yes, started with the virtual machine. Let us connect the virtual machine. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓவரில் செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் இங்கே பாருங்கள், இப்போது இதுக்கு முன்னாடி வந்து PMK வித் SSE வித் PMKன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் SSE வித் CMK நம்ம சேஞ்ச் பண்ணது இங்கே ரெண்டுமே ஷோ ஆகுது. ஆஸ் வெல் அஸ் OS டிஸ்கில் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுது, டேட்டா டிஸ்க்லேயும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் த வே we can create SSE with PMK to SSE with CMK. Thank you friends, thank you for watching.